இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் லூக்கா 1:20. இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான். இந்த வசனத்தை குறித்து கடவுள் என்ன சொல்கிறத பார்ப்போம். இந்த சகரியா என்பவர் ஒரு ஆசாரியர், வேதத்தை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறவர். இவருக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு யோவான் என்னும் பெயர் வை. இந்த குழந்தை பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கும். நிறைய பேரை யோவான் கர்த்தர்கிட்ட திருப்புவான். எலியாவோட ஆவியும் பலமும் இவனுக்கு இருக்கும்னு தேவதூதர் கேப்ரியேல் தரிசனமாகி சொல்கிறாரு. எல்லாத்தையும் கேட்ட சகரியா, நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவி கிழவியாக இருக்கிறாள், இது எப்படி சாத்தியம்னு கேட்குறாரு. வேதத்தை படித்து மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஆசிரியருக்கு நம்பிக்கை இல்லாமல் போகுது. எத்தனை தடவை தேவன்கிட்ட சகரியா குழந்தை வேணும்னு ஜெபிச்சிருப்பார். இப்போ தேவதூதர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும்போது நம்ப மாட்டேங்கிறாரு. அதனால் தேவதூதர் குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ ஊமையாக இருன்னு சொல்லிடுறாரு. நீ வாயை திறந்தால் விசுவாசம் இல்லாத வார்த்தைகளை பேசிகிட்டு இருக்கிறன்னு கோவப்பட்டார். இங்கே ஏன் சகரியாவுக்கு நம்பிக்கை இல்லைன்னா, வயசாயிருச்சுன்ற காரணத்தினால, காலம் கடந்து போயிருச்சுன்ற காரணத்தினால சகரியா ஜபம் பண்ணுறதை நிறுத்தியிருப்பார். அதனால் நம்பிக்கை இல்லை. நாமும் வேதத்தை டெய்லி படிக்கிறோம், தேவன்கிட்ட ஜெபிக்கிறோம். ஆனால் நம்ம நினச்ச காலங்களில் நடந்து முடிக்கலை, கடந்து போயிருச்சு அப்படின்னா ஜெபிக்கிறது நிறுத்திடுறோம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம கணிக்கிற நாள் வரைக்கும் தான் நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம மேலே முழு நம்பிக்கை வச்சிடுறோம். இந்த தப்பை தான் சகரியாவும் செஞ்சார். தேவன் நீ கேட்டதை உனக்கு தாரேன்னு சொல்லும்போது கூட இது எப்படி சாத்தியம்னு நமக்குள்ளே யோசிக்கிறோம். தேவன்கிட்ட கேள்வி கேட்குறோம். அதனால தான் தேவன் மறுபடியும் நம்ம கேள்வி கேட்கும்போது எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாரு. நீ நடக்கும்போது நீயே தெரிஞ்சுக்கொன்னு விட்டுறாரு நம்மளை. தாவீது ராஜா கிட்ட தேவன் வெளிப்பட்டு பேசும்போது தாவீது தேவன்கிட்ட எதுக்கு, ஏன், எப்படி இப்படின்ற கேள்வி கேட்டதில்லை. தேவன் சொன்னால் சரின்னு ஒரு வார்த்தை மட்டும்தான் அவர் மனசில் இருந்துச்சு. நமக்கு 1000 குழப்பம் இருந்தாலும் தேவன் சொல்கிறத விசுவாசிக்கிறது தான் உண்மையான பக்தி. ஆமேன்.